ஒசூர்ல கேரளா ஸ்டைல் பனானா சிப்ஸ் எல்லாமே கிடைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு யதார்த்தமா இந்த கடைக்கு போயிருந்தேன். இந்த கடையில பாத்தீங்கன்னா பியூர் கோகனட் ஆயில்ல கேரளா ஸ்டைல் பனானா சிப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடையில ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் தோட்டத்தையே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகமா இங்க ரெடி பண்றாங்க. இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காய் உரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. அந்த வாழைக்காய் கொண்டு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ல போட்ட உடனே அழகா ஸ்லைஸ் பண்ணி தள்ளுதுங்க. இந்த எண்ணெய் கடை ரொம்பவே பெருசுங்க. ஒரு டைமுக்கு 2-3 கூட நிரப்புற அளவுக்கு குவான்டிட்டி வந்து பல்கா இங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடையில பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கிரன்ச்சியான பனானா சிப்ஸ் எல்லாமே பிடிக்கும். இந்த கடையை விசிட் பண்ணுங்க. இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒசூர் மத்திகிரி கூட் ரோட்ல இருந்து அத்திப்பள்ளி போற வழியில லெஃப்ட் சைடுல இந்த கடை இருக்கு. இந்த கடைக்கு போர்டு எல்லாமே எதுவுமே வைக்கலங்க, ஓப்பனாவே இங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா லைவா இந்த பனானா சிப்ஸ் பண்றது எல்லாமே பார்க்க முடியுங்க. அதுவும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா நீங்க வாங்கிட்டு போலாம். நான் போன டைம்ல பாத்தீங்கன்னா 1 கிலோ பனானா சிப்ஸ் வந்து 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்க. இங்க பனானா சிப்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வெரைட்டி ஸ்நாக்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ், நீங்க ஃப்ரெஷ்ஷான கிரன்ச்சியான ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிடணும்னு நினைச்சு இந்த கடையோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பனானா சிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒசூர் சரௌண்டிங் எல்லாம் இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டிஃபரெண்டான ஷாப்ஸை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைஸ், தேங்க்யூ சோ மச். பை கைஸ்.